கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் தோத்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆண்டவர் மீண்டுமாக இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தந்து அவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கிருபை செய்திருக்கிறார். அவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நேரத்திலும் நம்மோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மீண்டுமாக உம்முடைய ஒத்தாசைக்காக உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்க நாங்கள் முற்படும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட தொடர்ந்து இருந்து எங்களுக்கு உதவத்தக்க வகையில எங்கள் பிதா எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தருளி மன்னிக்கும்படியா எங்களுடைய சன்னிதானத்தை ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியா எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய வார்த்தைகளை தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஞானத்தை எங்களுக்கு தந்தரலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் கிறிஸ்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ராஜ்யத்தில் காணப்படக்கூடிய சாக்கியத்தை எங்களுக்கு தரும்படியா எங்களுடைய சன்னிதானத்தில் வேண்டிக் கொள்கிறோம். செய்திக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தின் மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் கைகோர்த்து உடைய ராஜ்யத்தை துரிதப்படுத்துவதற்கு ஏதுவான கிரியைகளை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வடதிசை ராஜாவை அடையாளம் காண பிரயாசப்படுகிற அநேக 40வது வசனத்திலே, தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே வடதிசை ராஜாவை அடையாளம் காணுவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். அதுல இருந்து ஏதாவது வரலாற்றை ஆராய்ந்து தத்துவம் என்றோ ஏதாவது ஒன்றை சொல்லி அந்த வசனத்திலே அமர்ந்திருந்து வடதிசை ராஜாவை புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறார். ஆனா தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே வடதிசை ராஜா என்பது 40வது வசனத்தோடு கூட இல்லாமல் தொடர்ந்து அதனுடைய கிரியைகள் சொல்லப்பட்டு இறுதியாக அதனுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முடிவு ஒரு ஆச்சரியமானது, ஒரு வித்தியாசமானது. இதுவரைக்கும் சரித்திரத்தில் எந்த ராஜ்யத்துக்கும் நேர்ந்ததாக அது தெரியவில்லை. அப்படியானால் அந்த ராஜ்யத்தை நான் சரியாக அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த ராஜ்யத்தினுடைய முடிவை குறித்து ஆச்சரியமாக இருக்கிறது, அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில நான் உங்களோடு கூட எதை குறித்து பேச போகிறேன் என்று சொன்னால், வடதிசை ராஜா ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் முடிவடைவான் என்று தானியேல் 11:45 வாசிக்கிறோம். இந்த ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் முடிவடைவது என்றால் என்ன? அது எப்போது இந்த ராஜ்யத்துக்கு நேரும், அது எப்படி இருக்கும் என்று நான் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட்டால் அந்த ராஜ்யத்தினுடைய காலத்தை, அந்த ராஜ்யம் வெளிப்படுகிற அந்த சூழ்நிலையை எல்லாம் நான் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் அதை நான் தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது தானியேல் 11:40 உள்ள வடதிசை ராஜா என்ன என்பதையும் நான் சரியாக அறிய முடியும். ஆகையால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வகுப்புல ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் ஒத்தாசையற்று முடிவடைய போகிற ஒரு ராஜ்யம் எது என்பதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த ராஜ்யத்தை குறித்து கடந்த வகுப்புகளில் சில காரியங்களை நம்ம படித்தோம். இந்த வடதிசை ராஜா எந்த காலத்துக்கு உரிய ஒரு ராஜா என்றால், முடிவு காலத்துக்கு அடுத்தது அது தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய கால கணக்கை சரியாக விளங்கிக் கொள்கிற காலத்தில் எழும்புகிற ஒரு ராஜ்யம். இரண்டாவது, அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது வடதிசையும் தென் திசையும் அங்கே மோதுகிற ஒரு அனுபவம் 40வது வசனத்தில் இருக்கிறது. அது நம்ம அந்த ராஜ்யத்தை அடையாளம் கண்ட பின்பு அந்த ராஜ்யத்துக்குள் ஏற்படுகிற ஒரு மோதல் என்று சொல்லி நம்ம அறிந்து இருக்கிறோம். மேலும் நம்ம வடதிசை ராஜாவை அடையாளம் காணும் பொழுது அந்த ராஜ்யம் தேவனுடைய ஜனத்துக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு ராஜ்யமாக இருக்க வேண்டும். மேலும் மிக முக்கியமாக
அது சபையும் தேசமும் இணைந்து ஆளுகை செய்கிற ஒரு உலகளாவிய ராஜ்யமாக இருக்க வேண்டும். இவ்வளவு காரியங்களை நம்ம கடந்த வகுப்புகள்ல படித்து இருக்கிறோம். இந்த வகுப்புலையும் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த வடதிசை ராஜாவை குறித்த காரியங்களை இந்த லிஸ்டோட சேர்க்க போகிறோம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 45வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, முடிவு காலத்திலோ என்றால் தென் திசை ராஜா அவனோடு முட்டுக்கு நிற்பான், வடதிசை ராஜா ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்றை போல அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரகாவித்து கடந்து போவான். என்ன ஒரு காரியம் இங்க வெளிப்படுகிறதுனா, தென் திசையும் வடதிசை ராஜாவுக்கு ஏற்படுகிற மோதலில் வடதிசை ராஜா வெற்றி பெறுகிறது. அதோட வெற்றிக்கு பிறகு அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கும். 45வது வசனத்துக்கு போகிறேன். சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பசுத்த பர்வத்தண்டையிலே தன் அரண்மனை ஆகிய கூடாரங்களை போடுவார். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் முடிவடைவார். ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் முடிவடைவார். இப்படி ஒத்தாசை இல்லாமல் முடிவடைகிற ராஜ்யம், இந்த ராஜ்யத்துக்கு பிறகு உலகில இன்னொரு ராஜ்யம் எழும்புவதாக தானியேல் 11ஆம் அதிகாரம் சொல்லவில்லை. அது எந்தவித ஒத்தாசையும் இல்லாமல், யாரும் அதற்கு பரிவா காட்டாமல் அது அழிந்து போகிற ஒரு அனுபவம். அதற்கு பிறகு பூமியில ராஜ்யம் இல்லை. இந்த ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் முடிவடைகிற அந்த ராஜ்யத்தை குறித்து இங்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைத்து விடக்கூடாது. அது தானியேலிலே வேறு சில இடங்களிலும் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தானியேல் 11:40 ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் முடிவடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கும். முதலாவது தரிசனம் நேபுகாத்நேச்சார் மூலமாக தானியேல் வெளிப்படுத்தி கொடுத்த அந்த தரிசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல்லு பேர்ந்து வந்து பாதத்துல மோதுது. அது என்ன செய்யுது என்று சொன்னா, இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளிமையும் பொன்னையும் நொறுக்கியது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அந்த ராஜ்யம் எல்லாம், அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நீர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் இருக்கிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு ராஜ்யம், உலகத்தினுடைய ராஜ்யம், களிமண்ணும் இரும்பும் கலந்த அந்த ராஜ்யம், தேசமும் சபையும் இணைந்து செயல்படுகிற அந்த ராஜ்யம், வடதிசை ராஜ்யம், ஒத்தாசை பண்ணுவதால் முடிவடைவான் என்று சொன்னது போல இங்கேயும் அந்த ராஜ்யம், பாரத்தில் காணப்படுகிற அந்த ராஜ்யம், களிமண்ணும் இரும்பும் இணைந்து காணப்படுகிற அந்த ராஜ்யம், தேசமும் சபையும் இணைந்து செயல்படுகிற ராஜ்யம், ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல், யாருடைய உதவி இல்லாமல் ஒரு கல்லினால மோதி துக்குநூறாக்கி அது இல்லாமல் போகப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல நம்ம தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு போவோமானால் அங்கே சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவன் தன் உபாயத்தினாலே வஞ்சகத்தை கைக்குடர பண்ணி, நம்ம பாடி சொல்லீங்களா, அந்த ராஜ்யம் ஒரு கொம்பு முளைத்தடி பெருசா போகும். அது ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது, போப்பு ராஜ்யத்தை குறிக்கிறது, உலகளாவிய ரோமையை குறிக்கிறது என்று சொல்லி நீங்க ஆராய்ந்தால் அதை விளங்கிக் கொள்ளலாம். அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் தன் உபாயத்தினால வஞ்சகத்தை கைக்குடர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதிகளாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடுவான். கல்லு மோதி அழிச்சிரும், கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடுவான். ஒத்தாசையற்று அழிந்து போவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜ்யத்தை நம்ம அடையாளம் காணணும். தானியேல் 2ஆம் அதிகாரத்தின்படி இறுதியில அழிய போகிற ராஜ்யம் எந்த ஒத்தாசையும் இல்லாமல் அழிந்துவிடும். 8ஆம் அதிகாரத்துல அது வேறு விதமாக அழிந்து போகிறது. 11ஆம் அதிகாரத்துல ஒத்தாசையற்று அழிந்து போகிறது. இது எப்ப நடக்கும்? இந்த அக்கிரமம், இந்த சின்ன கொம்பின் ராஜ்யம் அல்லது களிமண்ணும் தேசமும் இணைந்த அந்த ராஜ்யம் எப்ப அழியும் அப்படிங்கிறத நீங்க பவுலிட்ட போய் பார்த்தீங்கன்னா வெளிப்படையா நேரடியாக இருக்கும்.
அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய கல் மோதி அழிக்கிற அந்த அனுபவம், இறுதியிலே அந்த ராஜ்யம், தேசம், உலகம் முழுவதும் தேசமும் சபையும் இணைந்து ஆளுகை செய்கிற அந்த ராஜ்யம் கிறிஸ்துவனுடைய வருகையில் அழிக்கப்படும் என்பதை இங்க நம்ம பார்க்க முடிகிறது. ஒத்தாசை இல்லாமல் இன்னொரு ராஜ்யம் தோன்றாமல் அழிகிற அந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் 40ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வடதேச ராஜா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தில் காணப்படுகிற போற ஒரு ராஜ்யம். அது தேசமும் சபையும் இணைந்து செயல்படுகிற ராஜ்யம், இரும்பும் களிமண்ணும் இணைந்து செயல்படுகிற ராஜ்யம். அது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலே அழிக்கப்படும். இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல, ராஜ்யத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதாகமத்தில் வேற எங்கேயாவது ஒத்தாசையற்ற அறிகிற ராஜ்யம் இருக்கிறதா தேடி பார்த்து அறிந்து, அல்லது சரித்திரத்தின் தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துக்கள் மூலமாக புரிந்து, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அழிய போகிற ராஜ்யம் எது என்பதை நான் அறிந்து கொண்டு அது வடதேச ராஜாவாக வைத்து படிக்க வேண்டுமே தவிர, என்னுடைய விருப்பத்திற்கு அதை ஒரு தத்துவம் என்றோ அல்ல வேறு ஏதாவது உலகத்தில் நடக்கிற சண்டைக்கோ ஒப்பிடுகிறதுக்கு நான் பிரயாசப்பட முடியாது. ஒரு ராஜ்யம், வடதேச ராஜ்யம், பூமியின் மற்றொரு ராஜ்யத்துடன் போர் செய்யாமல் முடிவுக்கு வருகிறது. பூமியின் ராஜ்யத்தோடு போர் செய்யாது, அப்படி முடிவுக்கு வருகிறது. தானியேல் 11:40-45 கூறப்பட்ட ராஜ்யம் பூமியின் வரலாற்றில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முந்தைய கடைசி ராஜ்யமாகும். இந்த பாயிண்ட் நம்ம உள்ள சேர்த்துக்கணும். தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த வடதேச ராஜ்யம் எதோ அப்படின்னு கேட்டா, தானியேல் 12ஆம் அதிகாரம் முடிவு காலத்தில் விளங்கிக் கொள்ளும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிற தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய கால தரிசனத்தை விளங்கிக் கொள்ளுகிற அந்த காலம். அந்த ராஜ்யத்தை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்ச மாதிரிதான் அது ஒன்றுக்கு ஒன்று மோதுகிற அந்த அனுபவம், உள்ளுக்குள்ள மோதுகிற அந்த அனுபவம் அங்கே இருக்கும். இது தேவனுடைய ஆவிக்குரிய ஜனத்திற்கு எதிராக போர் செய்கிறதாக இருக்கும். இது உலகளாவிய சபையும் தேசமும் இணைந்து செயல்படுகிற ஒரு காலமாக இருக்கும். இந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பு பூமியின் வரலாற்றில் காணப்படுகிற ராஜ்யம், the last kingdom, கடைசி ராஜ்யம், இயேசுடைய வருகையில் அழிய போகிற கடைசி ராஜ்யம். இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்கணும், இன்னும் படிக்க தெளிவாகும். 40ஆம் வசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு வடதேச ராஜாவை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்ட முடியாது. 2ஆம் அதிகாரத்துக்கு தொடர்பு இருக்குது, 8ஆம் அதிகாரத்துக்கு தொடர்பு இருக்கிறது. இன்னும் தீர்க்கதரிசி ஒரு ஆலோசனை சொல்றாங்க, அதையும் நம்ம உதாசீனப்படுத்தி விட முடியாது. என்ன ஆலோசனை அப்படின்னா, யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலில் தானியேல் புத்தகம் திறக்கப்பட்டு உள்ளது. மேலும் இந்த பூமியின் வரலாற்றின் கடைசி காட்சிகளுக்கு நம்மை முன்னோக்கி அழைத்து செல்கிறது. தானியேல் புத்தகத்துல போய் நீங்க படிக்கிற காரியங்களை எங்கேயோ ஒப்பிட்டு படிக்கணும் அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஒப்பிட்டு படிக்க வேண்டும். அங்கே ஒரு சில காரியங்கள் இருக்கும், அதோடு தொடர்புடையது வெளிப்படுத்தல் இருக்கும். ரெண்டையும் அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம், அந்த சத்தியம் மிக தெளிவாக வெளிப்பட்டு. இன்னொரு ராஜ்யத்தை குறித்து ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் இயேசுவினுடைய 2ஆம் வருகையில முடிவடைகிற ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தல் புத்தகத்தில் படிக்கலாம். அது நமக்கு இன்னும் தெளிவு உண்டாக்கி. பாயிண்ட் என்னது? ஒத்தாசையற்றி முடிவடைவார். அவன் முடிவடையும் போது இயேசுவினுடைய 2ஆம் வருகை, அதற்கு பிறகு ராஜ்யம் இல்லை. இவங்க யாருடைய உதவியும் இல்லாமல் அல்லது தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிற ஒரு ராஜ்யம் வைத்துக் கொள்ளுங்க. இதே மாதிரி ஒரு தன்மை உள்ள ஒரு ராஜ்யத்தை குறித்து நீங்க எங்க படிக்கலாம்னா வெளிப்படுத்தல் புத்தகத்துல படிக்கலாம். நீங்க வெளிப்படுத்துக்கு போனீங்கன்னு சொன்ன 17ஆம் அதிகாரத்துல இதை வாசிக்கலாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாமிசத்தை பட்சித்து அவளை நெருப்புள்ளே சுட்டெரித்து போடுவார்கள்.
இங்க ரெண்டு ஒரு ஸ்தாபனம் என்று சொல்லுவோம், ரெண்டு ஏஜென்ட் இருக்காங்க. 10 கொம்புகள், இன்னொன்று வேசி. இந்த 10 கொம்புகள் வேசியை பகைத்து அழிக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 12:13 வாசிக்கும் பொழுது, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். நம்ம இந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்கள் நேர தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு போயிருவோம். தீர்க்கதரிசியுடைய எழுத்துக்களை போய் படித்தீங்கன்னா வித்தியாசமான கருத்து வரும். நம்ம தொடர்ந்து வாசித்து அறிந்து கொள்ளலாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் ராஜாக்களை போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இங்க 3 காரியங்கள் இருக்குது. ஒரே தரிசனம் தான். ஒரு மிருகம் இருக்கிறது, மிருகத்திலே 10 கொம்புகள் இருக்கிறது. அந்த 10 கொம்புகள் வேசியை பகைக்கிறது. 3 தனித்தனி ஒரு அங்கம் தான். ஆனா இது 3 தனித்தனி அங்கமாக இருந்தாலும், தனித்தனி ஸ்தாபனமாக இருந்தாலும், அது இணைந்து செயல்படுகிற ஒன்று. வாசிக்கிறேன் பாருங்க, 1 to 3 வரை 7 கலசங்களையும் அந்த 7 தூதர்கள் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறிகொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளும் 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்கள் நிறைந்ததும் சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டே. இங்க மகாவேசி மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மிருகத்துக்கு 10 கொம்பு இருக்கு. இது தனித்தனி அங்கமாக இருந்தாலும் இணைந்து செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. இதை 10 கொம்புகள் உள்ள மிருகத்தின் மேலதான் வேசி சவாரி செய்யறாங்க. ஆனா அந்த 10 கொம்பு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளும் அந்த வேசியை பகைத்து, தன்னை ஏக்குகிற அந்த வேசியை பகைத்து, தன்னை சவாரி செய்து எங்க போகணும் எப்படி போகணும் அப்படின்னு வழிநடத்துகிற அந்த வேசியை பகைத்து, அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாமிசத்தை பட்சித்து அவளை நெருப்பினாலே சுற்றி எரித்து போடுவார்கள், அழித்து போடுவார்கள். இந்த 10 கொம்பு, இந்த 10 கொம்பு வேசியை பகைக்கிறது இல்லைங்களா? அது வேசியை பகைக்கிறது. அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு காரியத்தையும் அந்த அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்தினுடைய கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்களை போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமை அதிகாரத்தை மிருகத்தும் கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவுடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். நமக்கு தெரியும் ஆட்டுக்குட்டியானவர் யார் அப்படின்னு சொல்ல, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவிடத்தில் யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம் தான் அந்த 10 கொம்புகள். இந்த 10 கொம்பு எங்க இருக்க? மிருகத்தின் மேல இருக்கிறது. அந்த மிருகத்தை எது சவாரி செய்யறது சொன்ன ஸ்திரீ வேசி சவாரி செய்கிறார்கள். இந்த 10 கொம்புகள் அந்த வேசியை பகைக்கிறார்கள். இந்த 10 கொம்புகள் என்ன? அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது என்னது? தீர்க்கதரிசியுடைய எழுத்துக்கள் நமக்கு அது தெளிவாய் சொல்லுகிறது. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். உலகளாவிய ஒற்றுமை, ஒரு நல்லிணக்கம், சாத்தானுடைய படைகளின் கூச்சமைப்பு இருக்கும். இது என்னது அப்படின்னு சொன்னா, உலகளாவிய ஒற்றுமை. 10 கொம்பு ஒரே யோசனையா இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உலகளாவிய ஒற்றுமை. அப்ப 10 கொம்பு எதை அடையாளப்படுத்துகிறதா? உலகம் முழுவதையும் அடையாளப்படுத்துகிறது. அதோடு கூட அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், ஒரே ஒற்றுமை, ஒரே நோக்கம் உடையவர்களாய் ஒற்றுமையாக இருக்கிறதை நம்ம என்ன செய்கிறது இங்கே பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய நல்லிணக்கம், சாத்தானுடைய படைகளின் கூட்டமைப்பு இருக்கும். தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். 10 கொம்பு வேறாங்க, அது உலகங்க, அது மிருகத்திற்கு அதிகாரத்தை கொடுக்குங்க. அதை சவாரி செய்யறது வேசிங்க. கடைசி நாட்களில் நடத்தப்படும் போரில் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக யெகோவாவின் கற்பனைக்குரிய விசுவாசத்திலிருந்து விலகிய எல்லா விசுவாச துரோக துன்மார்க்க சக்திகளும் ஒன்றிணைவார்கள். இந்த போரில் 4வது கட்டளையின் ஓய்வு நாள் முக்கிய பிரச்சனையாக இருக்கும். ஏனெனில் ஓய்வு நாள் கட்டளையில் பெரிய கற்பனை கொடுப்பவர் தம்மை வானத்தையும் பூமியையும் படைத்தவராக சிருஷ்டித்தவராக அடையாளம் காட்டுகிறார். சரி, இப்ப நமக்கு 10 கொம்புனா என்ன அப்படின்னு தெளிவா விளங்கிட்டு,
உலகம் முழுவதும் ஒரே யோசனை உடையதாய் இருப்பதை 10 கொம்பு என்று சொல்லுகிறது. இங்க வேசி என்னது? அதுதான் சவாரி செய்யுது, அதுதான வழி நடத்துது. அது என்னது அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம வாசித்து அறிந்து கொள்வோம். தேவனுடன் சரியான உறவை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்பதை ஊழியர்கள் நம்ம புரிச்சுக்கணும். அது ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல், அது தேவனுடைய குமாரனுக்கு எதிராக, இயேசுக்கு எதிராக யுத்தம் செய்கிறதுல அந்த அந்த 10 கொம்புகள், அதை குறித்து, அந்த யுத்தத்தை குறித்து, அதனுடைய முடிவை குறித்து தீர்க்கதரிசி எழுதுறாங்க. நான் அதை வாசிக்கிறேன். தேவனுடன் சரியான உறவை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்பதை ஊழியர்களும் ஜனங்களும் காண்கிறார்கள். இயேசுனுடைய 2ஆம் வருகையில அவர்கள் எல்லா நீதியான மற்றும் நீதியுள்ள கற்பனையின் ஆசிரியருக்கு எதிராக கலகம் செய்திருப்பதை காண்கிறார்கள். ஜனங்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை காண்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அழிவுக்கு இட்டுச் சென்றதாக குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன நடக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஆனால் அனைவரும் ஊழியர்களின் மீது தங்கள் கசப்பான கண்டனத்தை சுமத்துவதில் ஒன்றுபடுகிறார்கள். விசுவாசமற்ற போதகர்கள் உலகத்திற்கு முன்பாக தங்கள் வஞ்சக வேலையை ஒப்புக்கொள்கிறார்கள். உலகம் ஏமாற்றப்பட்டு, உலகத்தினுடைய ஜனங்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்றாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா ஊழியக்காரன், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகரன், பேசி. அவங்க மேல உங்களுக்கு கோபம். திரளான ஜனங்கள் கோபத்தால் நிறைந்துள்ளனர். நாங்கள் தொலைந்து விட்டோம் என்று அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். பரிதாபம். நீங்களே எங்கள் அழிவுக்கு காரணம். பேசி, கள்ளப்போதகன், பாப்பு மார்க்கம், அதனோடு இணைந்த பிராக்டிஸ்டன்ஸ் போதகர்கள், நாங்கள் தொலைத்து விட்டோம் என்று அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். நீங்களே எங்கள் அழிவுக்கு காரணம். மேலும் அவர்கள் பொய்யான மேய்ப்பர்களை நோக்கி திரும்புகிறார்கள். தேவனுடைய ஜனங்களை கொல்ல வேண்டிய வாள்கள் இப்பொழுது தங்கள் எதிரிகளை அழிக்க பயன்படுத்தப்படுகின்றன. எல்லா இடங்களிலும் சண்டையும் இரத்தக்களறியும் இருக்கிறது. The picture is very clear. உலகம், தேசி கள்ள தீர்க்கதரிசி, மிருகம், உலகத்தினுடைய ராஜ்யம், அமெரிக்காவினால உண்டாக்கப்படுகிற ராஜ்யம், சபையும் தேசமும் இணைந்து ஆளுகை செய்கிற ராஜ்யம், ஜனங்கள், உலகத்தில் காணப்படுகிற ஜனங்கள் தாங்கள் அழிந்து விட்டதை பார்க்கிறார்கள், ஏமாற்றப்பட்டுவதை பார்க்கிறார்கள், கோபப்படுகிறார்கள், தங்களை வழிநடத்தி அந்த தேசியை எதிர்த்து நிற்கிறார்கள். அது தேசத்தோடு இழந்து சபையை, உலகத்தை ஆளுகை செய்கிறதாக இருக்கு. இப்போ அவர்களே அந்த ஆளுமைக்கு எதிராக திரும்பி வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, கடைசியில இயேசுனுடைய 2ஆம் வருகையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழிய போற ராஜ்யம் எது அப்படின்னு கேட்டா, ஒருங்கிணைந்த உலகம். என்ன ஒருங்கிணைந்தது? மிருகமும் அதன் மீது ஏறி இருக்கிற தேசியும் 10 கொம்புகளும் இணைந்து செயல்படுவார்கள். இயேசுவின் வருகையில் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பொழுது ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வார்கள். ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் முடிவு அடைவார்கள். இரத்த கிளறி உண்டாகும். இப்ப வடதேச ராஜா யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மிக தெளிவாக சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில முடிவடை போகிற கடைசி ராஜ்யம், உலகளாவிய ராஜ்யம், ஒருங்கிணைந்த நோக்கத்தோடு செயல்படுகிற ஒரு ராஜ்யம், ஒரு உலகிய ராஜ்யம். இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து படிக்கும்போது எப்படி ஆண்டவர் நடத்தி காட்ட போறாருன்னு பார்க்க போறோம். சரி, இன்னும் நம்ம அதை டீப்பரா போவோம். இந்த ராஜ்யத்தை இன்னும் உறுதிப்படுத்துவோம். படித்த காரியங்கள் தான் மறுபடியும் அதை உறுதிப்படுத்துவோம். இந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவார்.
இந்த வடதேச ராஜா முடிவடைகிற காலத்தில மிகாவேல் எழும்புவார். இதை வியாக்கியானம் செய்கிறவர் தங்களுடைய விருப்பத்துக்கு வியாக்கியானம் செய்ய பிரயாசப்படும் பொழுது, வடதிசை ராஜா முடிவடையும் பொழுது கிருபையின் காலம் முடிந்துவிடும் அப்படின்னு, முடியும் போது கிருபையின் காலம் முடியும் அப்படின்னு அவங்க வியாக்கியானம் செய்கிறது பார்க்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, வடதிசை ராஜா முடிவடைவது சொல்லப்பட்டிருக்கிறது, மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முடிவடைந்த பிறகுதான் மிகாவேல் எழும்புவான் என்று சொல்லி இன்டர்பிரட் பண்றாங்க. வடதிசை ராஜா முடிவடைகிறது ஒரு சரித்திர கணக்கு, மிகாவேல் எழும்புறது இன்னொரு காட்சி. இந்த இந்த வடதிசை முடிவடைகிறதுக்கும் மிகாவேல் எழும்புவதற்கும் தொடர்பு இருக்கிறது. இது முடிந்த பிறகுதான் மிகாவேல் எழும்புவான் என்றல்ல, இந்த வடதிசை ராஜாவு குறித்த சரித்திரத்தை முடிக்கிறார். அது முடிகிற அந்த காலத்தில மிகாவேல் எழும்புகிறான். அதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றோம் அப்படின்னா, சிலர் பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னா, இவன் முடிஞ்ச உடனே முடிந்த பிறகுதான் மிகாவேல் எழும்புகிறார் என்று முடிவெடுக்கிறார்கள். நீங்க போய் வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போவீங்க அப்படின்னு சொன்னா, முதல் 3 வாசனங்களை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்திரியை குறித்து, சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், கர்ப்ப வேதனையோடு இருக்கும், அது பிள்ளை பெறும் தவறுவாயில இருக்கும் என்று அங்கே சொல்லப்படும். அப்பொழுது இன்னொரு காட்சி காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பரலோக யுத்தத்தை குறித்தும் அங்க மூன்றில் ஒரு பங்கு தூதர்களை கூட்டிட்டு வந்ததும் சொல்லப்பட்டிருக்கும். முதல்ல சபையை குறித்து சொல்லப்பட்டுட்டு, சபையில இயேசு தோன்ற போற காலம் நெருங்கி விட்டது என்பதை காட்டிவிட்டு பரலோக யுத்தத்தை குறித்து சொல்லுகிறதுனால, முதல்ல இயேசு பிறக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் பரலோக யுத்தம் அப்படின்னு நம்ம வியாக்கியானம் செய்ய முடியாது. அது ஒரு காட்சி, அது ஒரு சீரிஸ், அதை முடிக்கிறாரு. அடுத்தது அதற்கு தொடர்புடையதை அவர் இணைச்சாரு காட்டுறார். இது அதே மாதிரிதான் வடதிசை ராஜா முடிவுக்கு வருகிறார், அவனுடைய முடிவுக்கு தொடர்புடைய மிகாவேலை குறித்து அடுத்து பேசப்படுகிறது. அப்ப மிகாவேல் எழுந்திருக்கும் பொழுது வடதிசை ராஜா செயல்பாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் நான் மறந்து விடக்கூடாது. இந்த மிகாவேல் யார்? மிகப்பெரிய தர்க்கங்களும் வியாக்கியானங்களும் இதுக்கு உண்டு. அதான் மிகாவேல் யார் என்பதை அறிந்து கொள்வது ரொம்ப கடினம்லாம் இல்லை. சும்மா ஒரு 2 வசனத்தை வாசித்தா மிகாவேல் யாருன்னு தெரிஞ்சிடலாம். பெரிய தியாலஜி எல்லாம் படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சும்மா வாஸ்தாவை புரிந்து கொள்வதுதான். சும்மா வெறுமனே வாஸ்தா வேதத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். தானியேல் 12:7 நான் வாசிக்கிறேன் 10வது வசனம் வரைக்கும். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் வலுசெருப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசெருப்பும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலக மனத்தை மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாயக பெரிய வலுசெருப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாகி இருக்கிறது. எப்போ? வலுசற்பத்துக்கும் மிகாவேலுக்கும் இடையில சண்டை. மிகாவேல் ஜெயித்துறாரு, வலுசற்பம் கீழே தள்ளப்பட்டிருக்கு. அப்போ மிகாவேல் பெற்ற வெற்றியினுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்குது. ரட்சிப்பு யாருனால உண்டாச்சு? தூதனாலயா? இயேசு கிறிஸ்துவினாலே. அப்ப மிகாவேலுக்கும் சாத்தானுக்கும் இடையில யுத்தத்தினுடைய வெற்றி, மிகாவேலுடைய வெற்றி, அது எதை உண்டாக்குறதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, ரட்சிப்பை, அது கிறிஸ்துவினால உண்டாயிடுச்சு. அப்படின்னா மிகாவேல் யாருன்னு கேட்ட இயேசு. முடிஞ்சிச்சுங்க, அவ்வளவுதாங்க. அப்போ மிகாவேல் எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நான் என்ன விளங்கிக்கொன்னா, இயேசு எழுந்திருக்கிறார் என்று அர்த்தம். இப்போ இயேசு எழுந்திருப்பது என்றால் கிருபையின் கால முடிவு மட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம தீர்க்கதரிசி கொடுத்திருக்காங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்க்காம வசனத்துல மட்டும் உட்கார்ந்துட்டு நானா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஆஹா, நீங்க சரியா விளங்கிக்கவே முடியாது. தீர்க்கதரிசி கிட்ட போய் ஆகணும். சிறிய வெளிச்சத்தை பற்றிக்கொண்டே ஆக வேண்டும். சிறிய வெளிச்சம் இல்லாமல் பெரிய வெளிச்சத்தை தியானிக்க பிரயாசப்படுகிறவன் முழுமையான வெளிச்சத்தை பெறவே முடியாது. மிகாவேல் எழுந்திருப்பது என்றால் என்ன? ஏதோ படிக்கிறதுக்கு பிரயாசப்படுறோம். வடதிசை ராஜா முடிவடைவான். அந்த காலம் மிகாவேல் எழுந்திருக்கிற காலம். மிகாவேல் எழுந்திருக்கும் போது வடதிசை ராஜா செயல்பாட்டில் இருக்கிறது. அந்த அடிப்படையை விளங்கிக் கொள்றதுக்கு பிரயாசப்படுறப்ப மிகாவேல் எழுந்திருப்பது என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். மேலும் மிகாவேல் எழுந்திருக்கவில்லை. நமது பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலே தம்முடைய வேலையை முடித்ததும்
அவர் எழுந்து நின்று பழி வாங்கும் வஸ்திரங்களை அணிந்து கொள்வார். பின்னர் கடைசி 7 வாதைகள் ஊற்றப்படும். மிகாவேல் எழுந்திருப்பது என்ன அப்படின்னு சொன்னா கிருபையினுடைய கால முடிவு. அவர் எழுந்துட்டு பழி வாங்க வசத்தை ஊத்து போட்டுக்கிட்ட உடனே அது என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா 7 வாதை ஊற்றப்படும். அப்போ ஒத்தாசை இல்லாமல் முடிவடைகிற அந்த ராஜ்யம் மிகாவேல் எழுந்திருக்கும் போதும் காணப்படுகிற ஒரு ராஜ்யம் என்றால், கிருபையின் காலம் முடிந்த பிறகும் செயல்பாட்டில் இருக்கிற ஒரு ராஜ்யம் தான் வடதேச ராஜ்யம். நம்ம பாட்டுக்கு டர்க்கி என்றோ பிலாசபி என்றோ விட்டு போயிடக்கூடாது. படிக்கணும் படிக்கணும். பெரிய பெரிய ஜாபாவர்கள் போதிக்கிறார்கள் சொன்னா அப்படி கண்ண முடிக்கிட்டே ஏற்றுவிட கூடாது. உட்கார்ந்து ஆராயும். கிருபையின் காலம் முடிந்திருக்கும் போது நடைமுறையில் இருக்கிற ராஜ்யம் தான் வடதேச ராஜ்யம். அது மாத்திரமல்ல இன்னும் மிகாவேல் எழுந்திருப்பதை குறித்து தீர்க்கதரிசி சொல்ற பாருங்க. இயேசுவின் 2ஆம் வருகைக்கான ஆயத்தத்தை சொல்கிறார்கள். இயேசு எழுந்து கதவை பூட்டி 1844ஆம் ஆண்டு 7ஆம் மாதத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்தார் என்பதை கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தில் காட்டினார். ஆனால் மிகாவேல் தன் ஜனங்களை விடுவிக்க எழுந்திருப்பது எதிர்காலத்தில் நடக்கும். இயேசு பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் தமது ஆசாரிய வேலையை முடித்து தமது ஆசாரிய உடையை களைந்து தமது மிகவும் ராஜரீக அங்கிகளையும் கிரீடத்தையும் அணிந்து கொண்டு மேகமூட்டமான ரதத்தில் சவாரி செய்து உக்கிரத்தோடு சாதிகளை போரடித்து தமது ஜனங்களை விடுவிக்கும் வரை அது நடக்காது. இயேசுனுடைய 2ஆம் வருகை, இயேசுனுடைய 2ஆம் வருகையில் இருக்க போகிற ஒரு ராஜ்யம் தாங்க வடதேச ராஜ்யம். கிருபையின் காலம் முடிந்த நிலையில் காணப்படுகிற ஒரு ராஜ்யம் தாங்க வடதேச ராஜ்யம். கிருபையின் காலத்தில் காணப்பட்டு கிருபையின் காலம் முடிந்த பிறகும் தொடர்ந்து காணப்படுகிற ஒரு ராஜ்யம் தாங்க வடதேச ராஜ்யம். அது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருக்க போகிற ஒரு ராஜ்யம். இப்ப நமக்கு தெளிவாக விளங்குகிறது வடதேச ராஜ்யம்னா என்ன அப்படின்னு. கொஞ்சம் தீர்க்க தரிசனங்களை கற்று வருகிற பிள்ளைகளுக்கு அது பிடிபட்டு இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வடதேச ராஜ்யம் என்ன அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த ராஜ்யம் எதுவும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த ராஜ்யத்தினுடைய செயல்பாடு எப்போ உண்டாகிறது என்று சொன்னால் தானியேல் புஸ்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தினுடைய கால கணக்கை தெளிவாக விளங்கிக் கொள்ளும் போது. ஏன்னா அது முடிவு காலத்தில் காணப்படுகிற ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யம் உலகம். இன்னும் வடதேச ராஜ்யம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணல. அது எப்படி உலகமாய் மாறுகிறது என்பதை நம்ம பார்க்கல. நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மோதல் உண்டாகித்தான் அது இணைகிறத நீங்க பார்க்க முடியும். வடதேசையும் தென் தேசையும் மோதி வடதேசை மேற்கொள்வதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இன்னும் சொல்லணும், உலகத்துக்குள்ள வடதிசையும் இருக்கிறது, தென் திசையும் இருக்கிறது. இது மோதி, இந்த வடதிசை மோதி தென் திசையை, உலகத்தில் இருக்கிற தென் திசையை மேற்கொண்டு விடும். உலகம் ராஜ்யம், அதுக்குள்ள வடதிசை எதுன்னு பார்க்க வேண்டும், தென் திசை எதுன்னு பார்க்க வேண்டும். இந்த ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகளான ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு எதிராக போரிட வேண்டும். சபையும் தேசமும் இணைந்து அதிகாரம் செலுத்துகிற உலகளாவிய ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முந்தி காணப்படுகிற, பூமியில் காணப்படுகிற கடைசி ராஜ்யம். ஒரு உலகமே ஒருங்கிணைந்து செயல்படுகிற ஒரு ராஜ்யம். கிருபையின் காலம் முடிவுக்கு முன்பும் காணப்படும். அது கிருபையின் காலம் முடிந்த பிறகு தொடர்ந்து காணப்படும். இயேசுவின் வருகையிலே அழிந்து போகிற ராஜ்யம் தான் வடதிசை ராஜ்யம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் முடிவடைகிற ராஜ்யம் வடதிசை ராஜ்யம். அது இயேசுவினுடைய 2ஆம் வருகையிலே காணப்படுகிற ராஜ்யம். அது கிருபையின் காலத்திலே காணப்பட்டு கிருபையின் காலம் முடிந்த பிறகும் தொடர்ந்து காணப்படுகிற ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யம் தோன்றுவது தானியேல் 12ஆம் அதிகாரம் விளங்கிக் கொள்ளப்படும் பொழுது. அப்ப கிருபையின் காலத்தில் தானியேல் 12ஆம் அதிகாரம் விளங்கப்படுவது தொடங்கும். அப்போ அந்த ராஜ்யம் காணப்பட்டு கிருபையின் காலம் முடிந்த பிறகு அயலவாதியினுடைய காலத்தில் காணப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகையில தாங்களே அடித்துக் கொண்டு ஒத்தாசை இல்லாமல் முடிந்து போகிற ஒரு ராஜ்யம் தான் வடதிசை ராஜ்யம். உலகளாவிய ஒரு ஒருங்கிணைந்த ராஜ்யம், ஒரே நோக்கமுடைய உலகளாவிய ராஜ்யம், தேசமும் சபையும் இணைந்து செயல்படுகிற உலகளாவிய ராஜ்யம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு லகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ராஜ்யத்தை ஏதோ சொல்லுகிறார்கள். நான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் போய் படித்த இதை இப்படி இருக்குது, தத்துவம்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு ராஜாவை?
சொல்றது படிக்கும் பொழுது ஆச்சரியமான உண்மைகள் தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களோடு சேர்ந்து படிக்கும் பொழுது அது மிக லகுவாக வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு செய்தி அவர்களை கலங்க பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். அதை படிக்க படிக்க இன்னும் இந்த உண்மைகள் உறுதிப்படுவதை நீங்க பார்க்க முடியாது. எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, வடதேச ராஜ்யம்னா என்ன அப்படின்னு ஒரு பிக்சரை நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து படிப்போம். நிச்சயமாக இன்னும் அதிகமான உண்மைகளை கர்த்தர் அந்த வாக்கியங்களிலிருந்து வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று நம்புகிறேன். வடதேச ராஜ்யம் உலகளாவிய ராஜ்யம் இயேசுவின் வருகை மட்டும், கிருபையின் காலத்தில் தோன்றி கிருபையின் காலம் முடிந்த பிறகும் இயேசுவின் வருகை மட்டும் இருக்க போகிற ராஜ்யம். அது ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிற ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யம் தோன்ற போகிற காலத்தை நெருக்கிவிட்டோம். நிச்சயமாக இந்த 8 பாடங்களை படித்து முடிக்கும் பொழுது அதை உணரும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பு தகப்பனே? இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை லகுவாக புரிந்து கொள்ளத்தக்க வகையில் எழுதி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவரை கொண்டு அவர்கள் எங்களுக்கு கோர்த்து கொடுத்து எங்களை ஞானவான்களாக நீர் மாற்றி வருவதற்காக நன்றி. வேதத்தினுடைய மகத்துவங்களை எங்களுக்கு சொல்லித் தருவதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய நாள் சமீபம் ஆயிற்று. நாங்கள் உடைய ராஜ்யத்தை காணும்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற அன்புமிக்க பரமபிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.